கதறி அழுறது உனக்கு கேட்கலையா? என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகல. கௌதம், கோமதி, கௌதம், என் பிள்ளை கௌதம், 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 கோமதி, கோமதி, ஐயோ, கோமதி, போமா போமா, தண்ணி கொண்டாமா. கோமதி, கோமதி, என்னமாச்சு? ஐயோ, கோமதி, கோமதி, இங்க பாரு கோமதி, 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 ஐயோ, வாமா சீக்கிரம். வரேன்பா. கோமதி, 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 வாமா சீக்கிரம். அம்மா, அம்மா, முகத்துல தெரியுமா? கோமதி, அம்மா, கோமதி, அம்மா, அம்மா, கோமதி, அம்மா, குடிக்க தண்ணி கொடுமா. அம்மா, இந்த குடி. கோமதி, அம்மா, அம்மா, கோமதி, டேய் கௌதம், எங்கடா போற? கோமதி, என்னால முடியலையே. அழகம்மா, என் புள்ள வந்துருவாங்க. அழகம்மா, கௌதம், என் புள்ள வந்துருவான், வந்துருவான், என் புள்ள வந்துருவான். என் புள்ள கொண்டு ஆகல, என் புள்ள கொண்டு ஆகல, என் புள்ள கொண்டு ஆகல. அழகம்மா, என் புள்ள கொண்டு ஆகல, என் புள்ள திரும்பி வந்துருவான். காயத்ரி, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. கௌரி, ஏய் கௌரி, ஏய் கௌரி, கௌரி, ஏன்டி இப்படி பண்ண? என்னடி கஷ்டம் உனக்கு? இப்படி இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைப்பாரா? இப்படி ஒரு மாமா கிடைப்பாரா? இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா? எந்த ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணியோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது ஒழுங்கா வாழ தெரியாம உடனே ஏன் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு கேட்காத. உலகத்துல காத்து இல்லாத இடத்துல கூட கஷ்டம் இருக்கும். யாருக்குதான் கஷ்டம் இல்ல? யாருக்குதான் எல்லாம் சரியா இருக்கு? நம்மளை விட எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவன் நம்மள இந்த நிலைமையில வச்சிருக்கானேன்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டனா? ஏய், அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அடி பாவி, நீ உன்னை அழிச்சிக்க பாக்கலடி. எங்க அத்தனை பேரையும் ஊருக்கு முன்னாடி நாண்டுகிட்டு சாகிறதுக்கு ஏற்பாடு பண்ண பாத்துருக்கிற. மாப்ள விடுங்க மாப்ள. அம்மா கௌரி, கடவுள் புண்ணியத்துல இப்போ உனக்கு ஒண்ணும் இல்ல, உயிர் பொழைச்சு வீடு வந்து சேர்ந்துட்ட. இப்போவாது சொல்லுமா, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்த? சொல்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருந்தா சொல்லலாம் மாமா. அர்த்தம் இல்லாம சும்மா பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுடி அர்த்தம் இல்ல? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நாங்கெல்லாம் எப்படி தவிச்சு போனோம்னு உனக்கு தெரியுமா? வாய மூடு. மொத்தவங்கள சொல்லி ஏத்துக்கிறேன், உன்னை உங்களோட சேர்த்துக்காத. நான் செத்தா முதல்ல சந்தோஷப்படுறது நீ அதான் இருப்ப. கௌரி, சும்மா கத்தாதமா. நான் சாகணும்னு நினைச்சுதான் பாய்சன் சாப்பிட்டேன். நீங்க இப்படி பேசியே சாவடிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அது தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கே நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். இப்படி பேசுறியம்மா? நாங்க யார் என்ன கெடுதல் செஞ்சோம் உனக்கு? நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சோம். நீ ஆசைப்பட்டதை விட அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்த ஒரு தகப்ப இன்னும் என்ன பண்ணுவா? எனக்கு வச்சது என்னன்னு நான் தான் சொல்லணும். நீங்களே கேஸ போட்டு நீங்களே வாதாடி நீங்களே தீர்ப்ப சொல்லாதீங்க. ஏய் வாய மூடுறி. என்ன பேசுற நீ? யார் உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு இப்படி பேசுற? சொல்லுடி, பதில் சொல். உன் மூஞ்சி பார்த்து கூட எனக்கு பேச பிடிக்கல. நீ நிக்கிற இடத்துல எனக்கு நிக்க கூட பிடிக்கல. மா, முதல்ல இவள போ சொல்லு. இவ இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. இவ போனேன்னு சொல்லி நான் ரூமை விட்டு வரேன். விடு காயத்ரி, அவ பொழைச்சி வந்தது பெரிய விஷயம். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். குமாரு, என்னடா இதெல்லாம்? என்ன பிரச்சனை அவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் செய்யறா? தெரியலையப்பா. தெரிஞ்சா நானே பேசி தீர்த்திருப்பேனே. மனசுக்குள்ள 1000 விஷயத்தை போட்டு அவளே குழப்பிட்டு இருக்கான். குமாரு,
உனக்கு பெரிய மனசுப்பா. நீ இப்படி சொல்லிட்ட. உன் இடத்துல வேற ஒரு மாப்பிள்ளையா இருந்திருந்தா அவளை இந்நேரம் கொன்னே போட்டிருப்பாங்க. அத்தை விடுங்க அத்தை. எருது வலி காக்காக்கு தெரியுமா? அது மாதிரி அவன் மனசுல என்ன வேதனை இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கோ என்னவோ. ஆனா ஒண்ணு அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வந்து நிப்பா. குமாரு, இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் காரியம் கெட்டது. அப்பா, ஏற்கனவே அம்மா நாக்குல சனி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவ விஷம் குடிச்சதை நீங்க தயவுசெய்து சொல்லிக்கிளி வச்சிடாதீங்கப்பா. இல்லப்பா, நான் சொல்ல மாட்டேன். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவட்ட நான் பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஊருக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க நிம்மதியா ஊருக்கு போங்கப்பா. சரிப்பா. லட்சுமி, அப்ப நான் கிளம்புறேம்மா. கல்யாணத்துக்கு உங்க அண்ணிய வர வேண்டாம்னு சண்டை போட்டு வீட்டுல விட்டுட்டு வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. யார் தலையெழுத்து என்னவோ அப்படித்தானே எல்லாமே நடக்கும். விடுமா, கவலைப்படாத. அம்மாடி காயத்ரி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சுக்கம்மா. எல்லாம் சரியா போயிடும். உனக்குன்னு எழுதுனவன் யாரோ நமக்கு தெரியாது. ஆனா இவன் இல்லைன்றது மட்டும் இப்ப தெரிஞ்சிருச்சு. தைரியமா இருமா. சரி, நான் வரேன். வரமா லட்சுமி, வரமாப்ல. வரப்பா. என்னங்க, இவளை இப்படியே விட்டுடக் கூடாதுங்க. கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திக்கிட்டு காலம் பூரா காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியுமாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? அத்தை, பதட்டப்படாதீங்க. எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது மாதிரி காயத்ரி, முக்கியமா இது உனக்கு தான் சொல்றேன். அவளை 2 நாள் இப்படியே விடுங்க. அவளா திருந்திடுவா. அவளை திருந்த வைக்கிறது என்னோட கடமை. அதை நான் பாத்துக்கிறேன். அனாவசியமா நீங்க யாரும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நில்லுடா. என்னப்பா, என்ன காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசுன அவகிட்ட? அது இல்ல அங்கிள், அது வாய மூடு. அதான் பேச வேண்டிய எல்லாத்தையும் மொத்தமா உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் பேசி தீர்த்துட்டாங்களே. பத்தாதெல்லாம்? அங்கிள் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அங்கிள். அவங்க பேசுனதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். போதும்பா. அம்மா, உன்னுடைய வியாக்கியானமும் தேவையில்லை, விளக்கமும் தேவையில்லை. நீ கிளம்புனா உனக்கு 100 நன்றி சொல்லுவோம். கிளம்பு கிளம்பு. காயத்ரி, ஒரே ஒரு நிமிஷம். ஏய், நான் சொன்னதுதான். போ, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. அவங்க விட்ட சாபத்தை பொய்யாக்கி காட்டி கூடிய சீக்கிரமே காயத்ரிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டு பத்திரிக்கையோட வரேன்னு சொல்லு. ஓ, கிளம்பு. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. போ. நீ உள்ள போமா. லட்சுமி, பசிக்குதே, சாப்பாடு எடுத்து வை. வா. சரிங்க. அநேகமா இன்னும் 10 நாள்ல கிளம்பிடுவோம் பிரபாகர். 20 டேஸ் யூஎஸ் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டுனா வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பொட்டிக்கடை மாதிரி பொழப்ப நடத்திட்டு இருக்க முடியும்?
இன்னோவேட்டிவா ஏதாச்சும் பண்ணலனா ரொம்ப கஷ்டம் பாஸ். வைதவே உனக்கு உன் கம்பெனில ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நத்திங் வில் ஹேப்பன். ஆல்ரெடி நான் வேலையை விட போறேன், சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன பிசினஸ்னு எங்க பாஸே 2-3 தடவை கேட்டுட்டாரு. தட்ஸ் நைஸ். பட் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல லான்ச் பண்றப்ப கிடைக்கிற கவனமே தனியா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இது இந்த காரா நீங்க புதுசா வாங்குனேன்னு சொன்னீங்க? ஏன் பார்த்தா புதுசா தெரியலையா? நோ 3 டேஸ்க்கு முன்னாடி போரூர் ஹைவேஸ்ல மிட்நைட் 1 மணிக்கு சரியான ஆக்சிடென்ட் பாஸ். என்ன சொல்றீங்க? நிஜமாதாங்க. எனக்கு இந்த வண்டி நம்பர் மறக்கவே மறக்காது. இந்த வண்டியில அந்த பைக் மோத போகுதுன்றத கிட்டத்தட்ட 100 அடி டிஸ்டன்ஸ்லயே பார்த்துட்டேன். ஆனா நான் வரதுக்குள்ள அந்த கார் ஸ்பீடா போயிடுச்சு. அந்த ஆள் அடிபட்டு கிடந்தாரு. இன்ஃபேக்ட் நான் தான் அவர் பைக்லயே அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். யூ நோ சம்திங், அவரே ஒரு டாக்டர். நான் அந்த மாதிரி ரீசெண்டா வண்டி எடுத்துட்டு மிட் நைட்ல எங்கேயுமே போகலையே. போகலையா? அப்போ உங்களோட டிரைவர் யாராவது? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் டிரைவர்கிட்ட வண்டி கொடுக்கறதே இல்லை. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. 3 நாளைக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க ஒய்ஃப் மருந்து குடிச்சாங்கன்னு மிட் நைட்ல என்கிட்ட கார் வாங்கிட்டு போனாரு. ஒரு வேளை நீங்க சொல்ற சம்பவம் அன்னைக்கு தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ சி. சரி கிளம்புங்க. எதுக்கும் வீட்டுக்கு போனதும் வண்டிக்கு ஒரு பூசணிக்காய் சுத்தி உடைச்சிருங்க. எதுக்கு பாஸ்? இல்ல, இந்த வண்டியால தானே ஒருத்தர் அநியாயமா உயிரை விட்டாரு. திருஷ்டி சுத்தி கழிச்சு போறது நல்லது இல்லையா? என்ன பிரபாகர், வண்டி என்ன தப்பு பண்ணுச்சு? ஓட்டிட்டு போனவன் தப்பு பண்ணா வண்டிக்கு ஏன் பூசணிக்காய் சுத்தணும்? நல்ல கதையா இருக்க. நியாயம்தான். இந்த வண்டி மோதி அவர் சாகலன்னு வைங்க. பட் இந்த வண்டி ஏதோ ஒரு விதத்துல அவர் சாவுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு இல்லையா? அதான் சொன்னேன். சரி பாஸ், நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? பிசினஸ் பார்ட்னர் வேற ஆக போறீங்க. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே பாஸ், வாங்க.
எங்கடா போன? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? என்னடா இது? அப்பா ஒரு மூலையில நின்னுட்டு இப்படி அழுதுட்டே இருக்காரு. அம்மாவுக்கு என்னென்ன நடக்கிறது என்னன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஆளுக்கு இப்படி அழுதுட்டே இருந்தா என்னதாண்டா பண்றது? டேய், ஐயோ, ஏண்டா நம்ம அழறதுனால அவன் என்ன திரும்பி வந்துருவா போறான்? சூர்யா, அழாத சூர்யா. அம்மா 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 ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க சூர்யா. நீதான் உங்களை சமாதானப்படுத்தணும். அம்மா எங்க அக்கா இருக்காங்க? மாடியில தான் இருக்காங்க. போ போ. அம்மா பாடுறா. அம்மா டேய் சூர்யா, சூர்யா, நீ சொல்லு, நீ சொல்லு. உங்க அண்ணன் செத்துட்டானே, இதோ இவங்க எல்லாம் சொல்றாங்கடா. என் புள்ள சாகல, அவன் உயிரோட தானே இருக்கான். அவனுக்கு ஒண்ணு ஆகல. அவனுக்கு ஒண்ணு ஆகல. அவன் நல்லா இருக்கால. என் புள்ள நல்லா இருக்கான். சூர்யா நல்லா இருக்கான். இப்படிதான் காலையில பேசிட்டு இருக்கா. இவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. கௌதம், அம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஒண்ணு ஆகலடா. அம்மா, இத ஜீர்ணிச்சுதாம்மா போகணும். டேய், என்னடா பெரிய கஷ்டம்? யாருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகல, எல்லாருக்கும் தான் நடக்குது. ரோட்ல ஒருத்தன் வண்டியில ஒழுங்கா வரானா? என் பிள்ளைக்கு ஏதோ கெட்ட நேரம், எவனோ ஒருத்தன் வந்து மோதிட்டு போயிட்டான். ஐயோ, அதெல்லாம் சரியாயிடுப்பா, நீ கவலைப்படாத. என்ன இங்க பாரு, கௌதம் முழுசா குணமாயி நம்ம வீட்டுக்கு வந்துருவான். நீ வேணா எழுதி வச்சுக்கோ, என் புள்ள வீட்டுக்கு வந்துருவான். ஏங்க, என் புள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏய், கௌதம் இல்லம்மா. ஏய், நீ பேச. கோமதி, ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க. அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க, ஐயோ, அவன் கடவுளே. வந்துருவாங்க. நான் அவனை நினைச்சேனா இல்ல உன்னை நினைச்சேனா? என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. இறந்துட்டாமா? நம்மள விட்டு போயிட்டான். என்னது? கௌதம், கோமதி, கோமதி, டேய், காலையில இப்படிதாண்டா மயங்கி விழுந்துட்டாங்க. கோமதி, டாக்டர் டேய், நீ இப்ப முதல்ல டாக்டர் போடா. போடா. அம்மா, கோமதி, அம்மா, கோமதி. அம்மா. முப்பது வயசு தாண்ட மாட்டான் அப்படின்னு கட்டம் சொல்லு. குமார், இங்க வாங்க. சார், எங்க ஒரு அவசரத்துக்கு கார் கொடுத்தா ரோட்ல பார்த்து போக மாட்டீங்களா? நீங்க போன ஸ்பீட்ல பைக்ல வந்த ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாருமே, அது தெரியுமா உங்களுக்கு?